அன்பான எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நம்முடைய அறக்கட்டளை மூலமாக 2 மாதங்களுக்கு ஒரு முறை ஏழையின் சிரிப்பில் என்ற திட்டத்தின் வாயிலாக ஏதேனும் ஒரு மிகவும் ஏழை எளிய பழங்குடியின கிராம மக்களை தேர்ந்தெடுத்து அந்த கிராமத்திற்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது வழக்கம். அந்த வகையில் இந்த மாதமும் திருக்கண்டலம் அருகே கூட்டுரோடு பகுதியில் வசிக்கும் பழங்குடியின கிராம மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் சிறப்பாக வழங்கப்பட்டது. இந்த நலத்திட்ட உதவிக்கு உதவிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த கிராம மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக உணவு, இனிப்பு, அரிசி, எண்ணெய், கோதுமை, சேமியா உள்ளிட்ட மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு, கொசுவலைகள், போர்வைகள், ஆடைகள், பள்ளி குழந்தைகளுக்கு புத்தகப்பை, நோட்டு புத்தகங்கள், பென்சில் பாக்ஸ், காலணிகள் போன்ற பல்வேறு பொருட்கள் அவங்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக வழங்கப்பட்டது. இந்த நலத்திட்ட உதவிக்கான தயாரிப்பு பணிகளை நம்ம அறக்கட்டளையிலிருந்து அந்த பொருட்களை எல்லாம் அன்பர்கள் வாகனத்தில் ஏற்றும் காட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. வழக்கம் போல் அனைத்து தரப்பட்ட மக்களும், சிறுவர்கள், இளைஞர்கள், பெண்கள், பெரியவர்கள் என்று அனைத்து தரப்பட்ட மக்களும் இந்த அன்பான செயலுக்கு தங்களால் என்ற உதவியை ஒரு மிகுந்த மகிழ்ச்சியுடன் அதற்கான பணியை செய்தனர். இப்போது இது போன்ற செயலை நம்ம அங்கே செய்யும்போது முழுக்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் அங்கே நிலவுது. நம்ம அங்கே குடும்ப பிரச்சனை, நம்மளுடைய வேலை பிரச்சனை எல்லாத்தையும் கடந்து நம்ம பொதுவாக பல மக்களுக்கு உதவ போகிறோம் என்கின்ற ஒரே நோக்கத்தில் நம்ம அங்கே இருக்கிறதுனால எந்தவித சுயநல நோக்கமும் இல்லாமல் நம்ம பிறருக்கு ஹெல்ப் பண்ண போகிறோங்கிற அந்த தன்மையோடு நம்ம அந்த செய்யும்போது மிகுந்த மகிழ்ச்சி என்பது இயல்பாகவே ஏற்படுது. நமது அறக்கட்டளையில் இது போன்ற செயல்களை நம்ம குரூப்பாக செய்யும்போது ஒரு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுவதோடு மட்டும் இல்லாமல் சில அன்பர்களுக்கு எப்படி அந்த அருட்பெருஞ்சோதி என்ற அந்த ஒரு பெரிய ஒளியை பார்த்தா ஒரு மகிழ்ச்சி ஏற்படுமோ அந்தளவு இந்த செயலை செய்யும் போதும் அந்த மகிழ்ச்சியை உணர்ந்து அதுதான் அந்த ஒளி அப்படிங்கிற அளவுக்கு அந்த தன்மையை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். இந்த அன்பான செயல் செய்வதற்கு ஒரு வார காலமாக நம்ம பல்வேறு தயாரிப்பு பணிகளை, அந்த அரிசி வாங்குறதுலேருந்து மளிகை பொருட்கள் அரேஞ்ச் பண்ணுறது, ட்ரெஸ்ஸஸ் வாங்குறதுலேருந்து போன்று பல்வேறு தயாரிப்பு பணிகளை நம்ம ஒரு வார காலமாக செஞ்சோம். அன்றைய தினம் அதிகாலையிலேயே 3 மணிக்கே எழுந்திருச்சு அவங்களுக்கு தேவையான உணவு, அப்புறம் இனிப்பு செய்கிறது போன்ற அனைத்து பணிகளையும் முடித்துவிட்டு கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டருக்கு மேலாக நம்ம பயணம் செய்து அந்த கிராமத்தை அடைந்து அவர்களுக்கான அந்த நலத்திட்ட உதவியை செய்துவிட்டு வந்திருக்கிறோம். எப்படி நம்ம ரொம்ப தூரம் பயணம் செய்து ஒரு கோயிலுக்கு போய் ஒரு தெய்வத்தை தரிசிச்சுட்டு வர்றோமோ, எப்படி ரொம்ப தூரம் பயணம் செய்து ஒரு திருவிழா போன்ற ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணிட்டு வர்றோமோ, அதே போன்று எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஜீவகாருண்ய திருவிழா மாதிரி, ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி. ஸோ நாங்கள் இதை ரொம்ப தூரம் பயணம் செய்து இந்த அன்புங்கிற ஒரு செயலை செய்வதற்காக நம்ம இவ்வளோ முயற்சி செய்து அதை செய்கிறோம். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது அந்த சாப்பாடு. அவங்களுக்கான அந்த ஒரு நாள் மட்டும் அவங்களுக்கு ஒரு சுவை மிகுந்த எல்லா இன்க்ரீடியன்ஸோடு போடப்பட்ட ஒரு சுத்தமான ஒரு சைவ உணவு நம்ம அன்றைய தினம் அவங்களுக்கு வழங்கணும். அதை ஏற்றும் காட்சியை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நம்ம உதவி செய்யக்கூடிய இந்த கிராமமானது மிகவும் ஏழ்மையான கிராமம். அவங்க இது போன்ற கிராமங்கள் பொதுவாக நம்ம நகர்ப்புறங்கள்லேருந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக அப்படிப்பட்ட இடங்களில் தான் அவங்க கைவிடப்பட்ட நிலையில் இந்த மக்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு நாங்களும் இருக்கோம் அப்படின்னு சொல்கிற விதமாக அவங்களுக்கு ஒரு உறவுக்காரங்களாக நின்று தான் நம்ம இந்த உதவியை செய்கிறதுனால நம்ம போனாலே அவங்க மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மளை வரவேற்பாங்க. அவங்களுக்கு அந்த நலத்திட்ட உதவியை நம்ம ஒரு உறவுக்காரங்களாக இருந்து செய்திருக்கின்றோம். இது ஒரு மிக அற்புதமான ஒரு அன்பான செயலாக இருந்தாலும் இது பணி என்று எடுத்துக்கொள்ளும்போது, ஒரு செயல் என்று எடுத்துக்கொள்ளும்போது இது ஒரு மிகப்பெரிய செயல் தான். காலையில் நம்ம ஒரு 3 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். திரும்பி நம்ம வீடு வந்து சேருவதற்கு ஒரு 6-7 மணியாக ஆகிவிட்டது. இப்படி மிகப்பெரிய ஒரு செயலை செய்துவிட்டு வந்திருக்கிறோம். ஆனால் இது நம்ம செயல் செய்த மாதிரியே தெரியாது. ஏன்னா அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம நிறையா பேர் சேர்ந்து செய்யும்போது அந்த ஒரு விளையாட்டு போன்ற அந்த செயலை நம்ம செய்ய முடியும். ஒரு விளையாடும் போது எப்படி ஒரு மகிழ்ச்சி வருது அப்படின்னு சொல்கிறோமோ, ஆனால் உண்மையான மகிழ்ச்சி என்பது இது போன்ற அன்பான செயல்களை செய்யும்போது, அதுவும் நிறையா பேர் சேர்ந்து செய்யும்போது தான் இதில் ஒரு உண்மையிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுது. இந்த நேரத்தில் இந்த ஏழ்மையான கிராமத்தை தேர்ந்தெடுப்பதற்கும், மேலும் அந்த கிராமத்தில் எத்தனை குடும்பங்கள் இருக்கிறாங்க போன்ற லிஸ்டெல்லாம் கொடுப்பதற்கும் பெரிதும் உதவியாக இருந்த விடுதலை அறக்கட்டளை அமைப்பிற்கு அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் பார்ப்பது போல் பல்வேறு அன்பர்கள்
நம்ம ஒற்றுமையாக இருந்து அங்கே ஒரு அன்போடு ஒருங்கிணைந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்து இந்த அன்பான செயலை செய்யும்போது ஒரு விளையாட்டாக பெரிய ஒரு செயலை கூட விளையாட்டாக செய்ய முடியும். அதே போன்று தான் இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம், 16 மணி நேரம் என்று நம்ம மிகுந்த உடல் உழைப்பு செய்து உழைக்கிறோம். இப்போ நம்ம இந்த பணியை செய்வதற்கு இது ஒரு அன்பான செயலாக இருந்தாலும் இதற்கு தேவையான பணியை செய்வதற்கு ஒரு 2-3 பேர் செய்தால் மிகுந்த கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம நிறைய அன்பர்கள் ஒன்று சேர்ந்து அன்போடு அதை செய்யும்போது ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு செயலாக மாறிவிடுகிறது. இப்போ நம்ம உலகத்துலேயும் 8 மணி நேரம் 10 மணி நேரம் உழைப்பதற்கு நம்ம தனித்தனி குடும்பமாக பிரிந்திருந்து உழைக்கும்போது இவ்வளோ நேரம் உழைக்க தேவைப்படுகிறது. ஆனால் நம்ம ஒரே குடும்பமாக உலகம் முழுக்க ஒரே குடும்பமாக இருந்து உழைக்கும்போது 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு வேலை செஞ்சாலே போதும், உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் பேரின்பமாக வாழ்வதற்கு வழி கிடைக்கும். அதற்கு ஒரு சின்ன சாம்பிள் தான் இப்போ நம்ம இது போன்ற ஒரு பெரிய செயலையும் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம அதை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான செயலாக அங்கே மாறிவிடுகிறது. மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு செயலாக மாறிவிடுகிறது. நம்முடைய வீடியோக்களில் பல முறை இதை பதிவு பண்ணியிருக்கோம். நம்ம 2 மாதங்களுக்கு ஒரு முறை இது போன்ற எளிய கிராமத்துக்கு நம்ம உதவுகிறோம். நம்மளுடைய அறக்கட்டளை மூலமாகவே இது போன்ற பல கிராமங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இந்த காலத்தில் இது போன்ற கிராமங்கள் இருக்குதா அப்படின்னு கூட சில அன்பர்களுக்கு சந்தேகம் வரலாம். இது போன்ற 100கணக்கான கிராமங்கள் இருக்குது. அவங்கள வெளிப்படுத்தணும், அவங்களுடைய வாழ்க்கை முறையை அவங்க எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத காண்பிக்க வேண்டும் என்பது அதுவும் ஒரு முக்கியமான நோக்கமாக தான் நம்ம இந்த வீடியோவை பதிவிடுறோம். எலி போன்ற ஜீவராசிகளை உணவாக உட்கொள்ளும் ஏழை எளிய மக்கள் இந்த காலத்தில் இருக்கிறாங்களா அப்படின்னு கூட சில அன்பர்களுக்கு சந்தேகம் வரலாம். நம்ம சினிமாக்களில் கூட இப்போ சில சினிமாக்களில் அந்த எலியை உணவாக உட்கொள்கிற மக்களை எல்லாம் காட்டியிருப்பாங்க. அப்படிப்பட்ட மக்கள் இருக்கும் கிராமங்கள் நிறைய இருக்கின்றன. நாம் வாழும் அந்த நகர்ப்புறங்கள்லேயே நம்ம என்ன உணவு வேண்டாலும் சாப்பிடும் அளவிற்கு எந்த ஒரு ஸ்டேட்டில் உள்ள உணவையும் நம்ம ஸ்டேட்டுக்கு வர வச்சு அதை சாப்பிட்ற அளவுக்கு வசதி மிக்க நகரங்கள்லேருந்து சற்று தொலைவில் தான் எந்தவித உணவும் இல்லாமல் இது போன்ற எலி போன்ற ஜீவராசிகளை உணவாக உட்கொள்ளும் மனிதர்கள் கூட மக்கள் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மக்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வசிக்கிறாங்க, வயல்வெளிக்கு அருகில் வசிக்கிறாங்க, பொட்டல் காடுகள் போன்ற பகுதிகளில் வசிக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு அவங்க வாழ்கிற வீடு எப்படி இருக்கிறது என்றால் எந்தவித தரைத்தளம் எதுவுமே கிடையாது. கோணிப்பை இல்லைனா ஏதேனும் ஒரு கூரையை தான் கம்பு மேலே கட்டி அது போன்ற ஒரு சிறிய வீடு அமைத்து தான் அங்கே வாழணும். அப்படிப்பட்ட சூழலில் வாழும் மக்கள் வெயில் அடித்தாலும் அதை தாக்குப்பிடிக்காது, மிகுந்த ஹீட்டாக இருக்கும் வீட்டுக்குள்ளே. மழை பெய்ந்தாலும் அதே போன்று தரையெல்லாம் சேரும் சகதியுமாக ஆகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் உள்ள வீடுகளில் வசிக்கிற மக்கள். தற்போது நீங்கள் பார்க்கிறது போலவே நம்ம அங்கே அன்பான செயல்கள் செய்ய போனாலும் நம்ம அங்கே உள்ள மக்களுக்கும் அங்கே உள்ள சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நம்ம அந்த அன்பு கருணை பற்றின விழிப்புணர்வு உரைகளை நிகழ்த்துகிறோம். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் நம்ம அவங்களுக்கு 15 நாள் இருக்கும், 20 நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க மீண்டும் அவங்களாகவே தேடி தான் அதை பெற்றுக்கொள்ளணும், கஷ்டப்பட்டு தேடி தான் அதை பெற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்ட நிலையில் உள்ள மக்களுக்கு நம்ம நம்பிக்கை ஊட்டும் விதமாக, அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும் விதமாகவும், அவங்கள மேலும் ஒரு ஊக்கப்படுத்தும் விதமாகவும் நம்ம அன்பான ஒரு சொற்களை அவங்க மனதில் விதைக்கும் போது அது ஒரு பெரிய விருட்சமாக ஏற்பட்டு அவங்களுக்கே அவங்கள தன்னை அறிதல் அப்படிங்கிற தன்மைக்குள்ளே அவங்க போய் மிகுந்த அறிவு விளக்கங்கள் ஏற்பட்டு அவங்க எல்லாமே அவங்களாகவே செய்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெரிய மனிதர்களாக சமுதாயத்தில் வரக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலுக்காகவும் நம்ம அது போன்ற சொற்பொழிவுகளையும் நம்ம நடத்துகிறோம். நம்ம அங்கே போனோனையுமே முதல்ல அவங்களுக்கு தேவையான அந்த உணவு, ஏன்னா உணவு என்பது அவங்களுக்கு மிகவும் ஒரு கடினமான விஷயம். தினந்தோறும் பல கிலோமீட்டர் பயணம் செய்து ரொம்ப தூரம் சென்று ஏதேனும் பேப்பர் எடுப்பது, அப்புறம் இரும்பு பொறுக்குவது, பிளாஸ்டிக் பொறுக்குவது போன்ற பல்வேறு செயல்களை செய்து தினக்கூலி வேலை ஏதேனும் செய்வது, அப்படி தேடி வேலை கிடைச்சி அதன் மூலமாக ஒரு பணம் ஈட்டி பின்பு தான் தன்னுடைய குடும்பத்திற்கு அன்றைய தினத்திற்கான உணவை அவங்க சம்பாதிக்க முடியும். சில நேரம் அந்த வேலை கிடைக்கவில்லை என்றால் பட்டினியாக கிடக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும். அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்மளால் முடிந்த அன்று அன்போடு செய்யப்பட்ட பிற மக்கள் மீது ஒரு தாயுள்ளத்துடன் செய்யப்பட்ட அந்த உணவு அவங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்தது. நம்ம கொடுத்தது ஒரு சிம்பிளான உணவு தான், ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான உணவு. அதை அவங்க மிகுந்த மகிழ்ச்சியோடு உண்டாங்க. திரும்ப பல பேர் அவங்களுக்கு அதை சுவை ரொம்ப பிடித்திருந்தது. அவங்க திரும்பவும் பல முறை கேட்டு உண்ணும் அளவிற்கு அது மிகவும் சுவையாக இருந்தது.
இந்த அன்பான செயல் மூலமாக 60க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மேலும் 150க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு சுவையான உணவு வழங்கப்பட்டது. உயிரிரக்கமே கடவுள் வழிபாடு என்பதற்கு இணங்க நம்முடைய அறக்கட்டளை மூலமாக இந்த அன்பான செயல் மட்டும் இல்லாமல் பல்வேறு 10க்கும் மேற்பட்ட அன்பான செயல்களை தொடர்ந்து செய்துட்டு வரோம். அது நிறையா பேருக்கு தெரியும். அதில் குறிப்பாக நம்ம வாயில்லா ஜீவராசிகள், பறவைகள், பொதுமக்கள் என்று பல பேருக்கும் நம்ம அந்த அன்பான செயல்களை செஞ்சுக்கிட்டு வரோம். வாரந்தோறும் நம்முடைய அறக்கட்டளை மூலமாக சமைக்கப்பட்ட உணவினை வாயில்லா ஜீவராசிகளுக்கு, தெருவோரம் பசியினால் அலைந்து திரியும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு 4 இடங்களில் நம்ம உணவு வழங்குகிறோம். மேலும் அந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு உடலில் ஏற்படும் காயங்கள், புண்கள் போன்ற நோய்களுக்கும் மருந்துகளும் வழங்குகிறோம். அது மட்டும் இல்லாமல் தினந்தோறும் நமது அறக்கட்டளைக்கு அருகில் உள்ள 150க்கும் மேற்பட்ட வாயில்லா ஜீவராசிகளுக்கு அறக்கட்டளை மூலம் சமைக்கப்பட்ட உணவு வழங்குகின்றோம். முன்பு ஆக்சுவலாக பிஸ்கெட்டுகள் தான் வழங்கிட்டு இருந்தோம். இப்போது அறக்கட்டளை மூலம் சமைக்கப்பட்ட உணவு வழங்கிட்டு இருக்கோம். இதன் மூலம் அந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக பசிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் கூட நம்ம சமைக்கப்பட்ட உணவை வழங்கும் போது காலையிலேயே அதை வழங்கிடுறோம். ஸோ அதற்கான ஒரு சான்ஸ் இருக்குது. எனவே தான் இதை நம்ம பிரத்யேகமாக அவங்க மேலே உள்ள ஒரு அன்பினால் பிற உயிர்கள் மேலே அன்பு செலுத்தணுங்கிறதுக்காக அதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றோம். நம்முடைய அறக்கட்டளை மூலமாக பறவைகளுக்கென்று சில அன்பான செயல்கள் செய்து வருகின்றோம். பறவைகள் பசி தவிர்க்கும் தானிய கூடுகளை நம்ம அறக்கட்டளை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் வைத்து பராமரித்து வருகின்றோம். பறவைகள் தாகம் தணிக்கும் நீர்க்கிண்ணங்கள் வைத்து பராமரித்து வருகின்றோம். வாயில்லா ஜீவராசிகள் தாகம் தணிக்கும் நீர்க்கிண்ணங்களையும் வைத்து பராமரித்து வருகின்றோம். சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடுகளை செய்து அவற்றையும் பல பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றோம். நாங்களும் வைத்து பராமரித்து கொண்டிருக்கின்றோம். சிட்டுக்குருவிகள் தங்குவதற்கான வீடு, வாயில்லா ஜீவராசிகள் தாகம் தணிக்கும் நீர்த்தொட்டிகள், பறவைகள் தாகம் தணிக்கும் நீர்க்கிண்ணங்கள், பறவைகளோட பசி தவிர்க்கும் அந்த தானிய கூடுகள் அவற்றை பராமரிக்க விரும்பும் அன்பர்களுக்கும் நம்ம அதை இலவசமாக வழங்கி கருணையை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றோம். மேலும் நம்முடைய அறக்கட்டளை மூலமாக அறக்கட்டளைக்கு அருகில் உள்ள 2000க்கும் மேற்பட்ட புறாக்களுக்கு தினந்தோறும் நம்ம தானியங்கள் வழங்குகின்றோம். இதன் மூலம் மாதந்தோறும் 3 டன்னிற்கு மேலாக நம்ம அந்த புறாக்களுக்கு தானியங்கள் வழங்கும் அன்பான செயல்கள் நடைபெறுகிறது. பொதுமக்களுக்கு 10 பொது இடங்களில் நம்முடைய அறக்கட்டளை மூலமாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாரந்தோறும் நம்ம இந்த மூலிகை கஞ்சி வழங்குதல் என்ற அந்த அன்பான செயலையும் செய்து வருகின்றோம். ஏழை எளிய மக்களுக்கு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை 150 முதல் 200க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நம்ம ஏழை எளிய மக்களுக்கு சுவையான ஒரு உணவு வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய அறக்கட்டளை மூலமாக மாதந்தோறும் 30 ஏழை எளிய குடும்பங்களுக்கு அரிசி, எண்ணெய், பருப்பு உள்ளிட்ட மளிகை தொகுப்பு வழங்கிக்கிட்டு இருக்கோம். மேலும் அவங்களில் சில குடும்பங்களுக்கு அவங்களோட மிகவும் அத்தியாவசிய தேவைகளுக்கு நம்முடைய அறக்கட்டளை மூலமாக நம்மளால் இயன்ற பணமும் அவங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறோம். இறந்த ஜீவராசிகள், பொது இடங்களில் எந்த இடத்துல ஜீவராசிகள் இறந்து கிடந்தாலும் அவற்றை எடுத்து அடக்கம் செய்கின்றோம். இப்போது புதிதாக நம்ம மிகவும் ஏழை எளிய குடும்பத்தை தேர்ந்தெடுத்து சரியான வீடே இல்லாமல் வசிக்கும் குடும்பத்தை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மரத்தினாலும் ஃபைபர் ஷீட்டினாலும் செய்யப்பட்ட ஒரு நல்ல ஒரு வீட்டை நம்ம அமைத்து கொடுக்கும் அந்த புதிய திட்டத்தையும் ஆரம்பித்து ஏற்கனவே ஒரு வீடு அமைத்து கொடுத்துருக்கின்றோம். இப்போ புதிதாக இன்னொரு வீடு அமைக்கலான்னு இருக்கிறோம். அதற்கான அறிவிப்பும் சீக்கிரம் நம்ம வெளியிட போகிறோம். இவ்வாறு நம்ம பல அன்பான செயல்களை நம்ம அறக்கட்டளை மூலமாக தொடர்ந்து செய்வதற்கு முக்கியமான அடிப்படை நோக்கம், நம்ம பல்வேறு உதவிகள் செய்தாலும் பல கிராமங்கள், இது போன்ற பல 100 கிராமங்கள் இருக்குது. எல்லா கிராமங்களுக்கும் நம்ம ஒரு அறக்கட்டளை மூலமாக மட்டும் செய்ய முடியாது. இதே இந்த இடத்துல அந்த சமுதாயத்தில் அன்பு கருணை பெருகுனுச்சுன்னா, எல்லாருமே அந்த கொடுக்கும் குணம், ஈகை குணம் வளர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். எல்லாருமே இந்த அன்பு கருணையை எடுத்து பழக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த ஒரு தன்மைக்காக இந்த சமுதாயத்தில் அன்பு கருணை பரவ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்காக தான் நம்ம இந்த போன்ற அனைத்து விதமான 10க்கும் மேற்பட்ட அன்பான செயல்களை நம்முடைய அறக்கட்டளை மூலமாக பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலையும் நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல அன்பு கருணை பெருகணும் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், இந்த இடத்துல உயர்வு தாழ்வு அதிகமாக இருக்கிறது, ஏற்றம் இறக்கம் அதிகமாக இருக்குது. அவ்வாறு இருக்கும்போது நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோன்னா, கீழே உள்ள மக்களுக்கு தான் கடினம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் கீழே உள்ள மக்களுக்கும் கடினம் இருக்கிறது, மேலே உள்ள மக்களுக்கும் கடினம் இருக்குது. எல்லா மக்களுக்கும் இங்கே வழிகள் இருக்குது.
பெரிய பெரிய பணக்காரர்களுக்கும் துன்பம் இருக்குது, மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ளவங்களுக்கும் துன்பம் இருக்குது. ஏகப்பட்ட மருத்துவமனைகள் இருக்குது, அதில் ஏகப்பட்ட நோய்கள் இருக்குது. நம்ம இந்த மாதிரியெல்லாம் நோய் இருக்குமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு பல நோய்கள் இருக்குது. இங்கே சரியான உணவு கிடைக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நல்ல ஒரு தண்ணி கிடைக்குதான்னு கேள்விக்குறியாக இருக்குது. சுத்தமான ஒரு காற்றோட்டமான ஒரு சூழல் எல்லாருக்கும் கிடைப்பதில்லை. இப்படி பல்வேறு சிரமங்கள், பல்வேறு துன்பங்கள் இந்த இடத்துல இருக்குது. இதில் இவங்களுக்கு கஷ்டம், இவங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிற பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் இந்த துன்பங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு பேரறிவான ஒரு தன்மை இருந்தால் தான் நம்ம இதெல்லாம் எதிர்கொண்டு இந்த இடத்துல சிரமமே இல்லைங்கிற ஒரு தன்மையை புரிஞ்சுக்க முடியும். ஒரு எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுற அந்த அறிவு ஏற்படும். அந்த பேரறிவு ஏற்பட வேண்டும் என்றால் நமக்கு அந்த பேரறிவுக்கான ஒரு விஷயத்தை கொடுக்கறது இந்த அன்புங்கிற ஒரு விஷயம், அன்புங்கிற கருணைங்கிற ஒரு விஷயம். இந்த கருணை அன்பு நம்மள்கிட்ட பரவணும்னா சில செயல்களை நம்ம கண்டிப்பாக செய்தாக வேண்டும். செய்யும்போது தான் நமக்கு அந்த பேரறிவும் பெரிய அன்பும் நமக்குள்ளே ஏற்படும். அதில் முக்கியமான ஒன்று இந்த கொடுக்கும் குணம். இதை கொடுக்கும் குணம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நமக்குள்ளே அன்பு மேலோங்கும். அவ்வளோக்கு அளவு அன்பு மேலோங்கும் போது நமக்கு பேரறிவு செயல்படும் போது இந்த இடத்துல எப்படி எளிதாக, ஏன்னா எப்படியும் இந்த இடத்துல ஒரு மாற்றம் நிகழத்தான் போகுது. அது வெதர் மூலமாக ஏற்படலாம், அல்லது ஒரு பெரிய ஒரு ஆபத்தான சூழல் ஏற்படலாம், அல்லது ஒரு இயற்கை பேரழிவாக ஏற்படலாம். ஏதோ ஒன்று நடந்து இந்த இடத்துல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்குது காலங்காலமாக. அந்த மாற்றங்களோட நம்ம அதோடு இணைந்து நம்மளும் மாற்றமாக இருப்பதற்கு ஒரு துன்பமான ஒரு வலியான மாற்றம் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியான பேரானந்தமான மாற்றமாக இருப்பதற்கு நம்ம இந்த அன்பு கருணை சார்ந்த ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி எல்லாரும் நமக்குள்ள அன்பையும் கருணையும் பெருக்கி கொள்ளும் போது எல்லாரும் ஒரே குடும்பம், எல்லாருமே ஷேர் பண்ணி வாழலாம், எல்லாருமே ஒன்றாக வாழலாம் அப்படின்றத புரிந்து கொண்டு அந்த ஒருமைத்தன்மை அதிகமாக விளங்கி கொண்டு நம்ம வாழும்போது இந்த மாற்றமானது ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் பேரறிவும் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய மாற்றமாக, இன்பமாக இது நடக்கும். அதற்கு வித்திடும் விதமாக தான் இந்த அன்பு கருணையான செயலை நம்முடைய அறக்கட்டளை மூலமாக தொடர்ந்து பல்வேறு வகைகளில் நம்மளால் எந்தெந்த வகையில் செய்ய முடியுமோ, பறவைகளுக்கு செய்கிறோம், வாயில்லா ஜீவராசிகளுக்கு செய்கிறோம், மக்களுக்கு செய்கிறோம், இந்த மாதிரி இறந்த ஜீவராசிகள் எடுத்து அடக்கம் செய்கிறது போன்ற விஷயங்கள்லாம் அதெல்லாம் நம்ம புதுமையாக செய்கிறோம். நம்ம பல்வேறு கோணங்களில் ஜீவகாருண்யத்தை நம்முடைய அறக்கட்டளை மூலமாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி பல்வேறு விதமாக நம்ம ஜீவகாருண்யத்தை அணுகிறதுனால தான் எங்களுக்கு இந்த பெரிய அளவு சந்தோஷமும் ஒரு பேரறிவு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையும் தினந்தோறும் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்முடைய அறக்கட்டளை மூலமாக இது போன்ற அன்பான செயல்களுக்கு நம்ம விண்ணப்பம் வைத்த உடனேயே சில அன்பர்கள் துரிதமாக உதவி செய்கிறீங்க. சில அன்பர்கள் இதற்கு பெரிய அளவில் பொருட்களாக கொடுத்தும் உதவி செய்கிறீங்க. எல்லா அன்பர்களும் இதற்கு உதவி செய்தால் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா ஒரு சில அன்பர்கள் பெரிய தொகை கொடுத்து இந்த போன்ற அன்பான செயல்களை செய்வதை காட்டணும். நாங்கள் எப்படி விரும்புகிறோன்னா, அனைத்து அன்பர்களும் கூடுமானவரை எவ்வளோ அன்பர்களால் முடியுமோ சிறு சிறு தொகையாக கொடுத்து அதை நம்ம பெரிய செயலை செய்யும்போது உண்மையிலே அப்போ தான் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படும். நம்ம அதனால் நிறையா அன்பர்கள் இப்போது நம்ம இந்த நிகழ்ச்சிக்கே எடுத்துக்கிட்டோம்னா 80,000 முதல் 1,00,000 வரை செலவாகிறது. அப்படி இருக்கும்போது ஒரு சில அன்பர்கள் அதிகமாக போட்டு பணம் போட்டு அப்படி செய்யக்கூடிய செயலை காட்டிலும் அனைத்து அன்பர்களும் ஒரு 100 பேராவது சிறிய தொகை கொடுத்தா கூட அந்த அமௌண்ட்டு வந்துடும். அப்படி நிறைய அன்பர்கள் சேர்ந்து செய்வது தான் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கும். அது செய்வது தான் எங்களுக்கு விருப்பம் இருக்கிறது. எனவே அனைத்து அன்பர்களும் 2 மாதங்களுக்கு ஒரு முறை நடக்கும் இந்த அன்பான செயலுக்கு தங்களால் என்ற ஒரு சிறிய தொகையாவது நம்ம எப்போ இந்த விண்ணப்பம் வைக்கிறோமோ அவ்வப்போது செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஏன்னா நம்ம சேகரிக்கப்படும் பணத்துக்கு ஏற்ற வகையில் நம்ம இன்னும் நிறையா நலத்திட்ட உதவிகளை நம்ம அந்த கிராமத்திற்கு செய்ய முடிந்தால் மாதம் ஒரு முறை கூட இந்த நலத்திட்ட உதவியை வழங்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு இந்த போன்ற நிதி சேர்கிறதோ அதற்கேற்ற வகையில் நம்மளால் செய்ய முடியும். இங்கே செய்ய வேண்டிய தேவை என்பது மிகவும் அதிகமாக இருக்கிறது. நம்ம முன்பே சொன்னது போல் நிறையா கிராமங்கள் இது போன்று இருக்குது. நம்ம நிறையா பேருக்கு இந்த உதவி தேவைப்படுகிறது. எனவே அதிக அளவிலான ஆதரவு இருந்தால் நம்மளால் மாதந்தோறும் கூட இந்த உதவியை செய்ய முடியும். இது போன்ற அன்பான செயலுக்கு நிதியுதவியாகவோ பொருளாகவோ உடல் உழைப்பாகவோ கொடுத்து உதவலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது மூலமாக கூட நம்ம இதற்கு உதவியாக இருக்கலாம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவது மூலமாக இதற்கான உதவி இன்னும் அதிக அளவில் கிடைக்க வாய்ப்பு உண்டு. நமக்கு அப்படி உதவி கிடைக்காவிட்டாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவதன் மூலமாக
இதே போன்ற உதவியை மற்றவர்களும் அவங்கவங்க இடத்துல கூட செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி செய்யும்போது அவங்க அந்த உதவியை செய்தாலும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறவங்களுக்கும் அந்த நன்மை வந்து சேரும். எனவே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த அன்பு கருணை என்பது இந்த சமுதாயத்தில் பெரிய அளவில் பெருகிறதற்கும், இது போன்று மக்களுக்கு நம்ம தேடி சென்று உதவி அந்த ஜீவகாருண்யம் என்பதை மோட்ச வீட்டின் திறவுகோல் என்ற சொற்றொடருக்கு இணங்க நம்ம இந்த அன்பு கருணையை பரப்பி நம்ம இந்த இடத்துல ஒரு பேரின்பத்தை ஏற்படுத்துவதற்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்முடைய இந்த நலத்திட்ட உதவியில் நம்ம அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் நம்மள்கிட்ட சேகரிக்கப்படும் பணத்துக்கு ஏற்ற வகையில் நம்ம புது ட்ரெஸ்ஸோ அல்லது நம்மள்கிட்ட சேகரிக்கப்படுற உபயோகப்படுத்தக்கூடிய ட்ரெஸ்ஸையோ நம்ம அவங்கள்ட்ட வழங்கணும். இப்போது அதற்கான காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம அங்கே ட்ரெஸ்ஸை அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். அவங்க எல்லாரும் சிறுவர்கள் எவ்வளவு ஆர்வத்துடன் எவ்வளவு விருப்பத்துடனும் அவங்களுக்கு இது எவ்வளவு தேவையாக இருக்கிறது என்று நீங்கள் பார்க்கலாம். அவங்க மிகுந்த மகிழ்ச்சியோடு எல்லாரும் தங்களுக்கான அந்த துணியை தேர்வு செய்து அவங்க எடுத்துக்கொண்டாங்க. அதற்கான காட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த துணி எடுக்கும் நிகழ்வு சாதாரணமாக இருந்தாலும் அது ஒரு சிறிய மகிழ்ச்சியை அவங்களுக்கு கொடுத்தாலும், நம்மளுக்கும் அது இவங்களுக்கு இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் கொடுத்தது மகிழ்ச்சியாக இருந்தாலும், ஒரு சைடு பார்க்கும்போது இது ஒரு துன்பத்தை தரக்கூடிய ஒரு கஷ்டத்தை தரக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஏன்னா இங்கே உடை என்பது 100 ரூபாயிலிருந்து பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களில் ஆடைகள் இருக்குது. ஆடை என்பது ஒரு மனிதருக்கு உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு உடை என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த உடையானது இங்கு பல்வேறு மக்களுக்கு, பல மக்களுக்கு மிக எளிதாக கிடைப்பதாகவும் மிக ஒரு டிசைனாக பல விஷயங்கள் கிடைப்பதாக இருந்தாலும், இன்னும் பல மக்களுக்கு ட்ரெஸ் என்பது மிகவும் ஒரு கிழிந்த கந்தலான ஆடைகள் உடுத்தும் ஒரு சூழல் இந்த பூமியில் இருக்குது. அப்படி அதை நாங்கள் நேரில் பார்க்கும்போது ஒரு புறம் அது எங்களுக்கு மிகுந்த கஷ்டமாகவும், இன்னொரு புறம் அவங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸஸை கொடுத்ததில் ஒரு பெரிய மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. இது போன்று இன்னும் பல நிகழ்வுகள் இந்த அன்பான செயல் செய்யும்போது நடக்கும். இதற்காக தான் நம்ம இதில் நேரடியாக அன்பர்கள் வந்து கலந்து கொள்ளணும்னு பல முறை வற்புறுத்துகிறோம். ஏன்னா அங்கே உள்ள நிலை எப்படி இருக்குது, அவங்க எப்படி வாழ்கிறாங்க, அங்கே அவங்களுடைய வீடு எப்படி இருக்குது, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது, அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எப்படி இருக்குது, எப்படி அவங்க அந்த இடத்துல இருந்து சமாளிக்கிறாங்க, அவங்களுக்குள்ளேயும் ஒரு பெரிய தன்னம்பிக்கை இருக்குது. அவங்களுக்குள்ளேயும் நாளைக்கு பல்வேறு துன்பங்கள் இருந்தாலும் அவங்க சகஜமாக நாளைக்கு எளிதாக எடுத்துக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்குது, பெரிய நம்பிக்கை ஒன்று இருக்குது அவங்களுக்குள்ளேயும். ஸோ அதையும் நம்ம கற்றுக்க முடியும். இப்படி பல்வேறு வகைகளில் நமக்கு இந்த பயணமானது, இந்த அன்பான செயல் செய்த இந்த பயணமானது மிகுந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இது அன்று கலந்து கொண்ட எங்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதே போன்று அன்பர்கள் நமக்கு இந்த உதவி செய்வதோடு மட்டும் நிற்காமல், இது போன்ற அந்த அன்பான செயல் நடக்கும் தினங்களில் நேரடியாக வந்து கலந்து கொள்ளணும்னு அன்போடு அழைக்கிறோம். அவ்வாறு கலந்து கொள்ளும்போது உங்களுக்குள்ளும் ஒரு பெரிய மாற்றம் நிகழும் என்பது கட்டாயம். மேலும் வாழ்க்கையின் அந்த நிதர்சனம், வாழ்க்கை எப்படி, இந்த உலக வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படிங்கிற உண்மை நமக்கு புரியும். ஏன்னா நம்ம எப்போவுமே நம்மளுடைய வேலையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். நமக்கு பல்வேறு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. நம்மளுடைய ஒர்க் ப்ரெஷரில் நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியல. அப்படி இருக்கிற சூழலில் நம்ம ஒரு நாள் அல்லது 2 நாள் இது போன்று நம்ம ஏதேனும் ஒரு செயலுக்காக, அன்பான செயலுக்காக நம்ம நேரம் ஒதுக்கி அந்த அன்பான செயலை ரொம்ப ஆழ்ந்து செய்யும்போது நமக்கு பல்வேறு அறிவு விளக்கங்கள் ஏற்படும். மேலும் நமக்கு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் ஏற்படும். அதுதான் உண்மையான ரிலாக்ஸ். மற்ற விஷயங்களில் பெறக்கூடிய ரிலாக்ஸை காட்டிலும் நம்ம இந்த அன்பான செயல் செய்து அதன் மூலம் அடையக்கூடிய அந்த இலகுவான தன்மை மிகுந்த ஒரு மனது ஒரு காற்று போல பறக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இது போன்ற அன்பான செயல்களை நாம் எல்லாரும் கண்டிப்பாக செய்திடுவோம். இது போன்ற அன்பான செயல் செய்கிறவங்களுக்கும் நம்ம நேரடியாகவோ அல்லது ஏதேனும் ஒரு வகையிலையோ நம்ம தொடர்ந்து உதவி கொண்டே இருப்போம். ஒரு நாள் அந்த உதவியத்தின் பயனாக நமக்குள் ஒரு பெரிய அறிவு விளக்கமும் பெரிய மாற்றமும் ஏற்பட்டு இந்த உலக வாழ்வோட இன்பங்கள் அதெல்லாம் மிக ஒரு சாதாரணம் தான். ஏன்னா நம்ம இந்த அன்பான செயல் செய்யும்போது நமக்கு பணம் வருமானா அதிக அளவில் பணம் வரும். இந்த அன்பான செயல் செய்யும்போது நம்ம உறவுகளில் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப ஒரு சுமூகமான நிலை ஏற்படுமானா கண்டிப்பாக அது ஏற்படும். மேலும் 4 பேர் நம்மளை போற்றுவார்களா என்றால் மிகுந்த இந்த அன்பான செயல் செய்யும்போது எல்லாரும் போற்றுவாங்க போன்று பல்வேறு வகையில் இந்த உலக வாழ்வில் நம்ம எதெல்லாம் பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறோமோ அது அனைத்தையும் அடைய முடியும். ஒரு கல்வியில் ஒரு பெரிய ஆளாக வளர முடியும்.
அவங்களுக்குள்ள ஒரு ஊக்கம், இன்ஸ்பிரேஷன் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம அன்பான செயல் செய்கிறோம், நம்ம பிறருக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறது நம்மளோட வாழ்க்கையோட பர்பஸாக வச்சுருக்கோம். ஸோ அப்படி நம்ம அந்த பர்பஸை வைத்து கொள்ளும்போது நமக்கு இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன் என்பது நம்ம யாருமே இன்னொருத்தர் கொடுக்கக்கூடிய ஒரு அவசியம் இருக்காது. நமக்குள்ளேயே அந்த இன்ஸ்பிரேஷனும் மோட்டிவேஷன் தானாக இருக்கும். மேற்கூறியவாறு 2 மாதங்களுக்கு ஒரு முறை நடைபெறும் இந்த நலத்திட்ட உதவி இனிதே நடைபெற்றது. இதற்கு நிதியுதவி அளித்து, பொருளுதவி அளித்து, நேரடியாக உடல் உழைப்பு செய்து கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம். இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கலாம். இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை சென்னையில இருந்து வந்திருக்காங்க, திருவெச்சூர்ல இருந்து. இந்த அரிசி, மளிகை பொருள் எல்லாமே அவங்க தான் கொடுத்துருக்காங்க. மீண்டும் ஒரு சத்தமா நன்றி சொல்லலாமா? தேங்க்ஸ் சொல்லாமா, நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்லுங்க சத்தமா. நன்றிங்க ஐயா. இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளையில் உள்ள அனைவருக்கும் எங்களுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா.